நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். ஸோ புஷ்பாவோட வைல்ட் ஃபயர் ஈவெண்ட்டு காட்டு தீ மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே வந்து எல்லாரும் ஃபயராக இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய காட்ஃபாதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஈவெண்ட் பற்றி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. புஷ்பா ஒன்றுக்கு எப்படி வந்து அதனுடைய ஆடியோ லான்ச்சில் வந்து ஓ சொல்கிறியா மாமாவுக்கு வந்து நான் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து பெரிய சர்ச்சையே உண்டாச்சு. அது குழந்தைகளின் தேசிய கீதமாக அமையும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இஸ்கம் அதுக்கு மேலான ஒரு இடத்த பெறுன்றது நம்புகிறேன். அல்லு அர்ஜுனுக்கு வந்து ஒரு சேரன், சோழன், பாண்டியன் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அசோகர் வந்து சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழகம், ஆந்திரம், கேரளம், மலையாளம், வட இந்தியா அத்தனைக்கும் சேர்த்தா அல்லு அர்ஜுன் வசூல் சக்கரவர்த்தி. மிகப்பெரிய விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வசூலை அளிக்கக்கூடிய படம் தான் புஷ்பா 2. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த படம் பெற்றிருக்கிறது. வட இந்தியாவே வியக்கிறது, மலைக்கிறது. தென்னிந்தியா திணறுகிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய வரவேற்பினை பெற்றிருக்கிறது. மாபெரும் வெற்றி படைப்பாக வருவது அறுதியிட்டு உறுதிகிறலாம். தேவி பிரசாத் வந்து எனக்கு 3 படம் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று தளபதி விஜயனுடைய சச்சின், இன்னொன்று வந்து சூர்யா வந்து மாயாவி, விக்ரம் வந்து கந்தசாமி. அத்தனை பாட்டும் இட்டு, முத்துப்பாட்டு அத்தனை பாட்டும் இட்டு. அந்த மாதிரி அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படமும் மாபெரும் வெற்றி அடையக்கூடிய பாட்டுகளாக இருக்குது. தேனியிலே புவியிலே செந்தேன் மழை, செவியிலே செந்தேன் மழைன்னு சொல்கிற மாதிரி அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக அவருடைய பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது. மிக உயரிய இடத்துக்கு தம்பி அல்லு அர்ஜுன் மிக உயரிய இடத்துக்கு போயின்னு இருக்கிறாரு. அது அவருடைய வசூலுக்கு கட்டியங்கூடுற மாதிரி புஷ்பா 2 பிளாக் பஸ்டராகவும் அதுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை வெளியிடுறது. உண்மையிலேயே நான் திரையிடுவதற்கு எந்த அளவுக்கு மகிழ்வனோ அந்த மாதிரி இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.